Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Views. இந்த வீடியோவில் நம்ம நீட் 2024 ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் சரி, அப்ளிகேஷனில் டேட்டாஸ் கொடுக்கும்போதும் சரி, பர்மனண்ட் இமெயில் ஐடி அது போக அடிஷ்னல் இமெயில் ஐடி ஒன்று கொடுப்பீங்க, பர்மனண்ட் மொபைல் நம்பர் ஒன்று, அதே மாதிரி அடிஷ்னல் மொபைல் நம்பர் ஒன்று கொடுப்பீங்க. இது ரெண்டு ரீசன். இந்த ரெண்டு ரீசனுக்கான எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பேஜ் நம்பர் 8 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இமெயில் ஐடி கரெக்டாக ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீட் 2024 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்லேருந்து டில் த கவுன்சிலிங் முடித்து நீங்கள் அட்மிஷன் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும், மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்குமான கம்ப்ளீட் கைடன்ஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன் இது எல்லாமே த்ரூ பெய்டு சர்வீஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீட் 2024 ப்ராஸ்பெக்டஸை எடுத்துக்குங்க. ப்ராஸ்பெக்டஸ் இன்னமும் டவுன்லோட் பண்ணல அப்படின்றவங்களுக்கு SAP வியூஸ் டெலகிராம் சேனலில் நம்ம PDF அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி காலையில் வேணுங்கிறவங்க டைரெக்டாக அங்கே போய் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீட் ப்ராஸ்பெக்டஸில் டோட்டலாக 167, அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் 167 பேஜஸ் இருக்குது. அதில் பேஜ் நம்பர் 8 எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பர்மனண்ட் மொபைல் நம்பர், அதே போல் ஒரு மெயின் நம்பர், ஒரு அடிஷனல் நம்பர் கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி 2, ஒரு பர்மனண்ட் இமெயில் ஐடியும் அதே போல் ஒரு அடிஷனல் இமெயில் ஐடியும் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே எப்போவுமே ஆக்டிவில் இருக்கணும். ஓகேங்களா? டவர் இல்லை, ரீசார்ஜ் பண்ணல, இல்லைன்னா இமெயில் ஐடி யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அதனால் என்னென்ன லாஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன், ஃபோன் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மெயிலுக்கு ஒரு ஓடிபி வருது, ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வருது. இது மட்டும் இல்லாமல் இன் ஃபியூச்சர் அப்படின்னா மார்ச் ஆர் ஏப்ரலில் உங்களுக்கு நீட் 2024க்கான அட்மிட் கார்டு, நீட் 2024னுடைய ஹால் டிக்கெட் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? டு யுவர் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி. நீங்கள் அங்கே போய்ட்டும் உங்களுடைய ஹால் டிக்கெட், அதாவது மே 5 மே 5, 2024 நீங்கள் எழுதுகிற நீட் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அங்கே டவுன்லோட் பண்ண சொல்லிக்கலாம். ஆர் டவுன்லோடு த அட்மிட் கார்டு அப்படின்னு லிங்க்கும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அப்போது லிங்க்கு கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பர்சனலாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மெயில் ஐடி கரெக்டாக இல்லைன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வரதில் சிக்கல் இருக்கலாம். ஸோ அட்மிட் கார்டு வரும்போது உங்களுடைய மெயில் ஐடி கரெக்டாக இருக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்குறத ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது ஒரு கேரக்டர் மிஸ் ஆகிருந்தாலோ இல்லை நீங்கள் தவறுதலாக மாற்றி கொடுத்துருந்தாலோ அட்மிட் கார்டு வராது. அதை முதல்ல இங்கேயே வெரிஃபை பண்ணிடுறாங்க. ஏன்னா மெயிலுக்கு ஓடிபி வருது. இப்போ ஓடிபி உங்களுக்கு கரெக்டாக வந்திருந்தாலும் நீங்கள் மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கு பிறகு உங்களுடைய OMR ஸ்கேன் பண்ணி, ஸ்கேன்டு OMR, ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுடைய நீட் ஸ்கோர் கார்டு நீங்கள் மே 5 எழுதுகிற அந்த OMR சீட்டை PDFாக உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறது நீங்கள் டென்டேட்டிவாக செக் பண்ணி வச்சுக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு ஆன்சர் கீ, அஃபீஷியல் ஆன்சர் கீ விடுவாங்க. அப்போவும் நீங்கள் ஒரு டைமு இந்த OMR வச்சு உங்களுடைய டோட்டல் மார்க் எவ்வளோ வருது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் உங்களுடைய ஆன்சர்ஸில் ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்தால் சேலஞ்ச் பண்ணுறதுக்கும் அந்த OMR சீட் யூஸ் ஆகும். இது எல்லாமே உங்களுடைய பர்மனண்ட் இமெயில் ஐடிக்கு தான் அனுப்புகிறாங்க. லாஸ்ட் இயரில் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அதே போல் நீட் UG 2024னுடைய அட்மிட் கார்டு அதுவும் உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புறதுக்கான
சான்சஸ் அதிகம். ஒன்று காமனாக ஒரு லிங்க் கொடுத்து லிங்க்கில் போயிட்டு நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆர் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ மெயில் ஐடியினுடைய பர்பஸ் என்ன? ஓடிபி ஃபஸ்ட்டு ஓடிபி வர்றதுக்கு, ரெண்டாவது உங்களுடைய அட்மிட் கார்டு வர்றதுக்கு ஏப்ரல் மாதத்தில், அதே போல் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேன்டு ஓஎம்ஆர் மே 5ஆம் தேதி எழுதுகிற அந்த ஓஎம்ஆர் சீட்டு வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புவாங்க. நீட் ஸ்கோர் கார்டு அனுப்புவாங்க. அதே போல் உங்களுக்கான உங்கள் கொஷின் புக்லெட்டுக்கான ஆன்சர் கீயும் வந்து உங்களுடைய மெயிலுக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய மெயில் ஐடி, அதே போல் உங்களுடைய மொபைல் நம்பர், இது எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க. சரி, இப்போது இந்த ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 8ல் நம்ம வந்து பார்த்துருக்கிறது மெயில் ஐடி கரெக்டாக கொடுக்கணும், ஃபோன் நம்பர் கரெக்டானதை கொடுக்கணும். அது ஓடிபி செக்கிங்க்கு, ஓஎம்ஆருக்கு, ஓஎம்ஆர் சீட்டுக்கு, அதே போல் உங்களுடைய அட்மிட் கார்டுக்கு, நீட் ஸ்கோர் கார்டுக்கு, அதே போல் உங்களுடைய டெஸ்ட் புக்லெட்டுக்கான ஆன்சர் கீ, இதுக்கெல்லாம் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் கொடுக்குறத கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும்